விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு கருத்தறி தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த வடமாநில சிறுவர்கள் 2 பேர் தீ விபத்தில் உயிரிழந்தனர். நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அசாமைச் சேர்ந்த 3 பேர் இயந்திரம் மூலம் பட்டாசு கருத்தறியை சட்டவிரோதமாக தயாரித்து வந்துள்ளனர். இயந்திரத்தின் மின்சார ஒயர்களில் உராய்வு ஏற்பட்டு சபிதுல் அலி, ஜெய்துல் ஹுசைன் ஆகிய இருவரும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் இருவரின் உடல்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை நடத்தினார். அந்த தோட்டத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அனுமதி பெற்று சட்டவிரோதமாக பட்டாசு கருத்தறி தயாரித்தது தெரியவந்தது. இந்த விபத்து குறித்து தோட்ட உரிமையாளர் சரவணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண் விஏஓ அருணா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக குடும்பத்தினரே கொலை செய்து விட்டதாக அவருடைய காதலன் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். உண்மையில் நடந்தது தற்கொலையா அல்லது கொலையா? எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டும் சொல்ல நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. சிவா, என்ன மன்னிச்சிரு. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஓவரா பண்றாங்க. ஒருத்தன் உன் குடும்பத்தை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றான். இன்னொருத்தன் உன்னை மறந்துற சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். என்ன கொன்னுடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நானே செத்துடுறேன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சிவா. என காதலனிடம் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் தன்னை பற்றி நடப்பதையெல்லாம் நடுக்கத்தோடு விவரித்த பெண் தற்போது உயிருடன் இல்லை. 27 வயதான அருணா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள அகரம் கிராமத்தை சேர்ந்தவர். சாதாரண மீன் வியாபாரியின் மகளாக பிறந்த அருணா நன்றாக படித்து குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அதன் தொடர்ச்சியாக கடந்த 2023ஆம் ஆண்டு கீரப்பாக்கம் மற்றும் மாங்கோடு கிராமத்தின் விஏஓவாக அருணாவிற்கு போஸ்டிங் கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி குடும்ப பிரச்சினை காரணமாக அருணா திடீரென விஷமருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். பதறிப்போன குடும்பத்தினர் அருணாவை பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடனடியாக அருணாவை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 2 நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் தேறி வந்த நிலையில் புத்தாண்டு காலையில் திடீரென சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அருணாவின் தந்தை திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் மகள் வீட்டு வேலை சரிவர செய்யவில்லை என தாய் கண்டித்ததால் அவர் உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக மரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அருணாவின் உடலும் முறைப்படி பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் அருணாவின் இறப்பிற்கு அவருடைய பெற்றோரும் குடும்பத்தினரும் தான் காரணம் என அருணாவின் காதலனான சிவபாரதி என்பவர் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்துள்ளார். அருணாவும் சிவபாரதியும் குரூப் 4 தேர்வுக்கு தயாரான போது ஒன்றாக படித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு இருவரும் தேர்ச்சி பெற்று போஸ்டிங் வாங்கிய பிறகு காதலாக மாறியுள்ளது. 2 பேருமே அரசு உத்தியோகத்தில் இருப்பதால் இவர்களின் திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என திடமாக நம்பியுள்ளனர். ஆனால் இந்த விவகாரம் அருணா குடும்பத்தினருக்கு தெரியவர அவர்கள் அனைவரும் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காரணம், சிவபாரதி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்.
சிவபாரதியை திருமணம் செய்து கொண்டால் நாங்கள் செத்து விடுவோம், இல்லையென்றால் அவன் குடும்பத்தை கொன்று விடுவோம் என தொடர்ந்து மிரட்டியும் பிளாக்மெயில் செய்தும் வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அருணா காதலனிடம் பேசிய செல்போன் உரையாடல்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல, எப்பா நீங்க எப்படியா போயிடுங்க, போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டேன். நான் நிம்மதியா சொல்றேன், இன்னைக்கே கூட நான் உங்க வீட்டுக்கு தேடி நான் வந்துருவேன். ஆனா என்ன சொல்றது, நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டும் சொல்ல நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது மட்டுமின்றி அருணாவின் அண்ணன் ஆவடியில் போலீஸாக பணியாற்றி வருவதால் அவர் காக்கி யூனிஃபார்மின் பவரை பயன்படுத்தி காதலியையும் தன்னையும் மிரட்டியதாகவும் சிவபாரதி குற்றம் சாட்டுகிறார். அவங்க அண்ணா பேர் அரவிந்த், அவர் ஆவடி போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாரி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். ஒரு கட்டத்தில் அருணாவிற்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்த குடும்பத்தினர் சிவபாரதியை மறந்துவிட்டு சொந்த சாதியிலேயே வேறொரு இளைஞரை காட்டி அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியுள்ளனர். காதலை கைவிட மறுத்த காரணத்தால் அருணாவின் குடும்பத்தினரே காதலியின் வாயில் விஷமூற்றி தற்கொலை செய்து கொண்டதைப் போல சித்தரித்திருப்பதாக பகீர் கிளப்புகிறார் சிவபாரதி. அவங்க சொந்தக்கார பையன் யாரோ இருக்காராம்மா சார், அந்த பையன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்காராம்மா, அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லியிருக்கிறதுக்கு இல்லை என்னால் முடியாது, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு வாயில் புல்லு மருந்து ஊற்றி விட்டாங்க, நான் செத்துருப்பேன், கண்ணு முடிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு சார். அருணா சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போதும் கூட சிவபாரதியை தொடர்பு கொண்டு ரகசியங்களை பகிர்ந்திருப்பதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். உங்க அம்மா இங்கே திருப்பாலைவனம் போலீஸ் ஸ்டேஷன் நான் வீட்டு வேலை செய்ய சொன்னேன், அந்த பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டேன்ட்டுச்சு, அதனால அந்த பொண்ணை சூசைட் பண்ணிக்கிச்சு மருந்து குடிச்சிட்டு அப்படின்ட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க சார். ஃபேமிலி எல்லாருமே எனக்கு விஷ மருந்து ஊற்றிட்டாங்க, என்னை சாகடிக்க இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதெல்லாம் எல்லாம் இருக்குது சார். காதலி உடல்நலம் தேறி வருவார் என நம்பிக்கையோடு காத்திருந்த சிவபாரதி திடீரென அவருடைய மரண செய்தியை கேட்டதும் சுக்கு நூறாக நொறுங்கி போயிருக்கிறார். சிவபாரதியின் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் அருணா குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அருணா மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கஞ்சா போதையில் இருந்த இளைஞர் வீடு புகுந்ததால் அவரை பொதுமக்கள் பிடித்து கை கால்களை கட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஜெயங்கொண்டம் மதுக்கடை அருகே கஞ்சா போதை இளைஞர் வீட்டிற்குள் நுழைந்து விட்டதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்றபோது தலைமை காவலர் முனியப்பனை போதை இளைஞர் தாக்கியுள்ளார். இதையடுத்து பொதுமக்கள் அவரை பிடித்து கை கால்களை கட்டி போட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அந்த நபர் தையூர் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பது தெரியவந்தது. வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் கஞ்சா போதை இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவரை கொலை செய்த வழக்கில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிணத்துக்கடவை அடுத்த தாமரைக்குளம் பகுதியில் காதல் திருமணம் செய்து கொண்ட தேவா இந்திராணி தம்பதிக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் இந்திராணி தனது சித்தப்பா வினோத்துடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை தேவா கண்டித்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்ட இந்திராணி வினோத் மற்றும் மேலும் சிலருடன் சேர்ந்து தேவாவை கொலை செய்து ஆம்புலன்ஸில் சடலத்தை ஏற்றி கரூர் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் வீசி சென்றுள்ளார். இந்த சம்பவத்தில் இந்திராணியை ஏற்கனவே போலீசார் கைது செய்த நிலையில் வினோத் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேஷ் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவான மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சொத்து தகராறில் அண்ணன் தம்பி இடையே மோதல் ஏற்பட்டு
அண்ணன் தரப்பைச் சேர்ந்த 4 பேர் தம்பியை தடியால் கொடூரமாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவருக்கும் மணி என்பவருக்கும் இடையே குடும்ப சொத்தை பிரிப்பதில் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் அண்ணன் சக்கரவர்த்தி தனது மகன்களுடன் சேர்ந்து பிரச்சனைக்குரிய இடத்தில் ஜேசிபி எந்திரம் மூலம் மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தம்பி மணி அண்ணனிடம் சென்று கேட்டபோது தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இந்த மோதலில் தம்பி மணியை அண்ணன் சக்கரவர்த்தி மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் சேர்ந்து தடியால் தாக்கியுள்ளனர். இதில் மயங்கி விழுந்த மணி கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மோதல் தொடர்பாக காடாம்புளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சக்கரவர்த்தி உள்ளிட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. பெருந்துறை அருகே பேருந்து கவிழ்ந்து 6 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே குடும்பத்துடன் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சென்றபோது பேருந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற இந்த பேருந்து லாரியை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்தவர்களில் 6 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெலாரியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெலாரி மாவட்டம் அவம்பாவி பகுதியில் எம்எல்ஏ ஜனார்த்தன ரெட்டி வீட்டின் அருகே வால்மீகி பேனர் வைப்பதில் இரு பிரிவினர் இடையே தகராறு ஏற்பட்டு வன்முறையாக மாறியது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்ததுடன் கற்கள் ஆங்காங்கே சிதறி போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் காங்கிரஸ் தொண்டர் ராஜசேகர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்த நிலையில் மற்றொரு தொண்டர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக எம்எல்ஏ ஜனார்த்தன ரெட்டி, முன்னாள் அமைச்சர் ஸ்ரீராமலு உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே பைக் மோதி தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மோதி தனியார் காலனி ஆலையின் பேருந்து தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளானது. பேருந்தில் பயணித்த ஊழியர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பைக்கில் சென்ற திருக்கோவிலூரைச் சேர்ந்த தனுஷ் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மனைவிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிய கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரம் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் 43 வயதான கருணாகரன். 14 வருடங்களுக்கு முன்பு கருணாகரனுக்கும் கலையரசிக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்துள்ளது. தற்போது இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை வீட்டில் தனியாக இருந்தபோது கலையரசி திடீரென கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு கருணாகரன் தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்துள்ளார். கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே சுமூக உறவு இல்லை என்பது கலையரசியின் தந்தைக்கு தெரிந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கருணாகரனை அழைத்து சென்று அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. கலையரசிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக தெரிகிறது. இதனை கருணாகரன் பலமுறை கண்டித்தும் கலையரசி ஆண் நண்பருடனான உறவை தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே சண்டை சச்சரவுகள் நடந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் சம்பவம் நடந்தன்று கலையரசி அவரது ஆண் நண்பரோடு தனிமையில் ஒன்றாக இருப்பதை கருணாகரன் பார்த்திருக்கிறார். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க கூடாது என ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றவர் கலையரசியை கொலை செய்யும் முடிவிற்கு வந்துள்ளார். அன்று இரவு கலையரசி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவரின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி துள்ள துடிக்க கொலை செய்ததாகவும் கருணாகரன் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதோடு கலையரசி உயிரிழந்த பிறகு விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகவே மனைவி கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டதாக கருணாகரன் நாடகமாடி இருப்பதும் உறுதியாகி உள்ளது. கொலையாளியிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். போடிமெட்டு மலைச்சாலையில் மழையால் மண் சரிவு ஏற்பட்டு கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் தொடர் மழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. போடிமெட்டிலிருந்து கேரளா பூப்பாறை செல்லும் பகுதியில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போடிமெட்டிலிருந்து 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே மரங்கள் சாய்ந்து கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை தற்காலிகமாக சீர் செய்தனர். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய பாறைகள் உருண்டு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்த நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே 70 வயது மூதாட்டியை அடித்து கொலை செய்ததாக முதியவர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 70 வயது மூதாட்டி தலையில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரவானத்தம் கிராமத்தில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவரது மனைவி வள்ளிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கன்னியம்மாள் என்ற மூதாட்டிக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வள்ளியை பார்க்க கன்னியம்மாள் அவரது வீட்டிற்கு சென்றபோது ராஜேந்திரன் மாத்திரை உட்கொண்டது குறித்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் அடுப்பு ஊத பயன்படும் ஊதாங்குழல் இரும்பு பைப்பை கொண்டு கன்னியம்மாளின் தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கன்னியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை கைது செய்தனர். பிரபல மலையாள நடிகைக்கு இமெயிலில் டேட்டிங் டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் இங்கொரு டீசன்ட் ஆசாமி. கோடியாய் தர நாரடி, துபாய்க்கு கூட வர நீங்க ரெடியா என மெசேஜ் அனுப்பிய சென்னை தொழிலதிபர் யார்? ட்ரெண்டிங் பாடலுக்கு மாசாக டான்ஸ் ஆடும் இந்த நடிகையிடம் டேட்டிங் செல்ல அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தொழிலதிபர் தொல்லை கொடுத்திருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கோடியாய் கொட்டித்தர நாரெடி, துபாய்க்கு டேட்டிங் வர நீரெடியா என இமெயிலில் இம்சை செய்திருக்கிறார் அந்த முகமறியாத டீசன்ட் ஆசாமி. இந்த டார்ச்சருக்கு ஆளானவர் நடிகை சனா அல்தாஃப்.
மலையாள திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகைகளில் ஒருவர். ஆரம்பத்தில் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய சனா 2014ஆம் ஆண்டு விக்ரமாதித்யன் என்ற திரைப்படத்தின் மூலம் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில் கால் பதித்தார். அதன் பிறகு மரியம் முக்கு திரைப்படத்தின் கதாநாயகியாக களமிறங்கி நடிகர் ஃபகத் ஃபாசிலுடன் ஜோடி சேர்ந்தார். கேரள சினிமா மட்டுமின்றி சென்னை 28 Part 2 திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலும் அறிமுகமாகி கோலிவுட் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இப்படி அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் நடித்த நடிகை சனா அல்தாஃப் நடிகர் ஹக்கீம் ஷாஜஹான் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது சினிமா உலகிலிருந்தே விலகியுள்ளார். ஆனால் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை சனா அல்தாஃப் தனது அன்றாட வாழ்க்கை மற்றும் டான்ஸ் கிளாஸ் அனுபவங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார். இன்ஸ்டாவில் இவரை 3.5 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் பின்தொடர்கிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் சனா அல்தாஃப் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட ஒரு ஸ்டோரி இணையவாசிகளை கொதித்தெழ வைத்திருக்கிறது. அந்த பதிவு சென்னையைச் சேர்ந்ததாக கூறப்படும் முகம் தெரியாத ஒரு ஆசாமியால் தொந்தரவுக்கு ஆளான ஸ்கிரீன்ஷாட்டுகள். அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளில் அன்புள்ள சனா, எப்படி இருக்கிறீர்கள்? நான் சென்னையைச் சேர்ந்த பாலாஜி, ஒரு தொழிலதிபர். உங்களுடன் டேட்டிங் செல்ல விரும்புகிறேன். இதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் வெளிப்படையாகவே கேட்டுள்ளார். மேலும் உங்களால் எப்போது என்னுடன் வர முடியும் என்றும் மாலத்தீவு அல்லது துபாய்க்கு அழைத்து செல்ல தயாராக இருப்பதாகவும் அந்த ஆஃபர் பற்றி நன்றாக யோசியுங்கள் என்றும் தொடர்ச்சியாக பல மின்னஞ்சல்களை அனுப்பி சனாவுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளார். தற்போது இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் பாலாஜியின் இந்த செயலுக்கு இணையவாசிகள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பாலாஜியின் மெசேஜ்களில் அவரது பணத்திமிரும் ஆணவமும் தெளிவாக வெளிப்படுவதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை பகிர்ந்த சனா அல்தாஃப் எவ்வளவு ரொமான்டிக்கான ஆஃபர் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். சனாவின் இந்த கிண்டலான பதிலுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நபர்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் பிரிவில் புகாரளிக்க வேண்டும் என்றும் பலரும் கமெண்ட் போட்டு வருகின்றனர். நடிகைகள் தொடர்ந்து சைபர் தொல்லைகளுக்கு ஆளாகும் நிலையில் கேரள நடிகைக்கு முகம் தெரியாத தொழிலதிபரின் டேட்டிங் டார்ச்சர் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் திரையுலகிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.